ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இது வந்து சொல்ல போனால் பெங்களூரு கோடி லிங்கம் இருக்கும். இங்கே வந்து சிவன் லிங்கம் கோடி லிங்கம் இருக்கும். இதுதான் மெயின் பிக்சர். இப்போ காட்ட போகுது எல்லாத்தையும் சுற்றி ரவுண்டப் பண்ணி இதுதான் மெயின் பிக்சர். இங்கே சரியான பெருசாக இருக்கும். இங்கிட்டு நந்தி சரியான பெருசு. இங்கிட்டு நடுவுக்குள்ளே வேலு. நந்தி வந்து அப்படியே சிவனை பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 90 லட்சம் லிங்கம் இருக்கும். அதான் நான் உங்களை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, அங்கிட்ட அந்த செட்டு போட்டிருக்கு பேக் சைடும் இருக்கும். ஆனால் எவ்வளோ இருக்குன்னு இந்த எண்ணவே 2 நாளாக ஆயிரும். நம்ம வந்து இப்போ நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோம் பெங்களூரு. இது வந்து நந்தி வந்து சிவனை பார்க்குற மாதிரி, நடுவில் வேலு பாருங்க. சூப்பராக இருக்கு. இந்த சிவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. கோயம்புத்தூர் சிவன் மாட்டுக்கு இருக்கு, சரியான பெருசா பார்த்துக்குங்க. இது வந்து அந்த சைடு பேக் சைடில் வந்து ஒரே ஒரு அற்புதமான காட்சி இருக்குது. இதை விட கொஞ்சம் அந்த இடத்துலங்க அந்த இது அதில் வந்து சிவன் இருக்கார். இங்கே வந்தீங்கன்னா சூப்பரான ஸ்பாட்டு. ஆனால் உள்ளக்க அங்கிட்டிருந்து வரும்போதே மொத்தமாக 10 கோயில்கிட்ட இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இந்த எங்கள் அம்மா போகிறாங்க. எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைம் ரிவீல் பண்ணுறேன் எங்கள் அம்மாவை பாருங்கள். இவன் என் தம்பி, உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. எண்டை அதாங்க சூப்பராக இருக்கு. ஆனால் வந்தீங்கன்னா நான் ஜாலியாக 90 லட்சம் கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட வந்துருச்சு. இந்த நந்தி இங்கே வருங்க, அப்படியே காமிக்கிறேன். நந்தியில் அப்படியே சிவனை பார்க்குற மாதிரி. ஓகே, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தோம். அந்த இருக்கு பாருங்கள், கொஞ்சம் குட்டியாக அப்படி கோயிலில். அது வந்து சிவனு, பக்திமான சிவனு பாருங்க. சூப்பராக இருக்குது இந்த வியூ. சூப்பராக இருக்குது. ஏன்னா நந்திக்கு வந்து இந்த இதை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி நிறையா லிங்கத்தை நம்ம அந்த வருங்க வேலு சிந்து வருங்க. ஃபுல்லாகவே சிவன்றோம் லிங்கம், சிவனோட லிங்கம் லிங்கேஸ்வரர். கோடி லிங்கேஸ்வரன் கோயில் இந்த பாருங்க, சிவன் போட்டுருக்காங்க ஃபுல்லாக. இந்த வருங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அங்கேருந்து உள்ளக்க வரும்போதே 10 கோயில் இருக்கும். நீங்கள் வரணும். தம்பி நிற்கிறான். இப்போ கரெக்டாக அங்கே உள்ளக்க சாமியில் கரெக்டாக கோவிந்தா அது சொல்லிக்கிறதுக்காக கரெக்டாக மழை வந்துருச்சு. அதனால தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த காமிக்கிறேன், ஃபுல்லாக தண்ணி உடஞ்சி கீழே அது பழைய கோயில். ஆனால் சூப்பராக இருக்குது இந்த வியூ. கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எதை அப்படியே இருக்கணும் தான் உங்களுக்கு. இதா அப்படியே 360 கேமராலே ஃபுல்லாக சிவன் தான். இந்தா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சின்னது இதை கையில் தூக்க முடியுமா? அதை போய் பார்ப்போமா? ஃபுல்லாமே இங்கேருந்து அந்த இது வரைக்குமே ஒரு 100 ரூபா இருக்குங்க சொல்ல போனோம்னா. இந்த மாதிரி நிறைய இலங்கத்தை கையிலையும் தூக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் அதான் தம்பி தூக்கிறேன். அங்கேயே வச்சாச்சு திரும்பியும். இதுலேயே ஃபுல்லாகவே அப்படி கையிலே அப்படி தூக்கி வைக்கிறது இருக்கும். மாதிரி இருந்துச்சு. அது எங்கே சைடுமே தெரியல. குட்டி குட்டியாக சத்தம் இல்லாமல் இதா விழுந்துடாதா.
அது எங்கிட்ட தான் இருக்குன்னு தெரியல, மறந்துடுச்சு. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இப்போ தூக்கின மாதிரி. அதுவும் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஃபுல்லாக வச்சுருக்கா. இங்கே பாருங்க, இங்கிட்ட ஒரு குட்டி சிவனு, அந்த ஒரு சிவன் இருக்கு மக்களே. இங்கே பாருங்க சூப்பராக. அங்கே பெரிய சிவனு, இங்கே இருக்கிற குட்டி சிவனு. இங்கே பாருங்க, இங்கேயும் குட்டி நந்தி. அப்படியே இதை பார்க்குற மாதிரி அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. அங்கேயே வந்து பெருசு, அங்கிட்டு எங்கே இருக்குது மரம் மறைச்சிக்கிருச்சு. கிடந்த 2 யானை இருக்குது நடுவில். அங்கே இருக்குது நந்தி, நடுவில் இருக்குது நந்தினி. சூப்பராக இருக்குது. இங்கே அதிகமாக குரங்கு தான் பார்க்கலாம், குரங்கு பார்க்கலாம். சரி வாங்க இப்படியே போக பார்ப்போம். விடுவாங்க விடுவாங்க பாருங்க. இங்கே வந்து அந்த வேடு பெருசு, அந்த அங்கே பெருசு. இந்த வியூ அங்கே பாருங்க, அங்கே பெருசா அப்படியே டாட்டா. அப்படியே இங்கிட்ட வந்து பாருங்க சிறுசு, இப்படி பெருசு சிறுசு. இந்த இருக்கு பாருங்க வேலு, நடுவில் தெரியுதா அது வேல். இங்கே கொஞ்சம் பெரிய வேலு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இங்கே யானை 2 யானை நிற்கிது. சூப்பராக இருக்குங்க. அப்படியா நான் வந்து இப்போ எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு சின்னது இது கையில் தூக்கலாம், அதைத்தான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். அந்த சின்ன லிங்கத்தை, லிங்கம் மட்டும் காணோம் தெரிஞ்சு எதுவும் இல்லையா. அப்படியே வருங்க நந்தி. இங்கே வந்து பட்டு அடிக்காதீங்க, தூக்கவே முடியல. இந்த இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம குட்டி லிங்கம். இதையும் தூக்க முடியல, இதோட குட்டிக்கு நான் எங்கே போவேன். இங்கிட்டு வந்து 5 கோயில் அப்படியே இங்கே இருந்து அங்கிட்டு. இங்கிட்ட ஆஞ்சநேயர்னு பெருசாக இருக்குங்க, நாங்கள் அது எங்கே தெரில. வாங்க குட்டி லிங்கத்தையே தேடுவோம். நம்ம நேரத்துக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஆனால் அந்த குட்டி லிங்கத்தை சூப்பராக இருக்கணும். சூப்பராக இருக்கும். தூக்கவே முடியலையே. இதாவது இருக்குமா, இதாவது குட்டி லிங்கமா? இல்லைங்க, இதுவும் பெருசு. இங்கே பாருங்க, இந்த சிவன் பாருங்க, இது சிறுசு. அங்கிட்டு உள்ளது, அங்கே இருக்கிறது, இந்த மரத்துக்கு பின்னாடி உள்ளது பெருசு. இது நந்தி, சின்ன நந்தி. அந்த இருக்கு பெரிய நந்தி, அந்த தலை தெரியுது. அந்த இருக்கு பெரிய நந்தி, இந்த இருக்கு சிவனு, அந்த இருக்கு பெரிய சிவனு. சூப்பரா இருக்கு. இந்த வேலு மட்டும் நான் பெருசா இருக்குது, அவ்வளோதான். இங்கே பெருசா, அங்கே சின்னது. ஆனால் வேலு
சூப்பராக இருக்கு. யாருதா போன நம்ம மாமா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே பர்ஸு சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த இது வந்தீங்கன்னா நீங்கள் விட்டுட்டு போகவே மாட்டீங்க. இந்த இருக்கு பெருசு. ஆனால் அங்கே பாருங்கண்ணே அந்த இதில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, இங்கே அப்படியே ரவுண்டாக இருக்குது. இந்த லிங்கம் அந்த வடிவில் இந்த இருக்குல்ல, இது இப்போ ரவுண்டாக இங்கே இருக்குது, அங்கே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அந்த ஸ்கொயர் ஷேப்பு இங்கே ரவுண்டு. நிறைய சரியான கூட்டம். ஆனால் இது எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். குரங்கு வேற போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்பி வேறு என்னவோ சொல்லணும்னு சொல்கிறான். இந்த பாருங்க மக்களே, இதாருங்க நம்ம அம்மா அம்மாச்சி இருந்துச்சா இந்த வரும் மக்களே. இது உங்களுக்கு காட்டுல பெரிய இந்த வரும் மக்களே. எல்லாமே கோயில் மக்களே. இது வருங்க. இந்த வரும் மக்களே. இது சிவன், எல்லாமே சிவன் இதுக்குள்ளது. சிவலிங்கம் இது பாருங்க. இந்த சாமி என்னன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சாமி நல்லா பார்த்துக்குங்க, என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியா, அதனால் 2 சாமி கொடுக்குறேன், 2 ரசிகனா உங்களுக்கு 10க்கு 10, இல்லைனா 5. 0 எடுக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இது எந்த சாமியை கண்டுபிடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்பியோட பாய் சொல்லிட்டு முடிப்போம். பாய் மக்களே. பாய் பாய் சொல்லு. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ராக்கி மைண்ட் வாய்ஸ். தேங்க்யூ. ஆனால் இந்த பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த லிங்கத்தை மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.